பூஜையில பிரச்சனை நடந்துருச்சு. நீ சொன்னது ஜென்யூனான ரீசன் தான். பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்னு தகவல் வந்துச்சு. நீ போயிட்டு வந்த. அதுக்கு வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பேசினதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். இப்ப என்னடானா ஏன் மேல கோவப்படுற? எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் பிரபா விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா நான் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிருந்திருப்பேன். இது இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்காது. நீங்க உண்மையை சொல்ல போய் அதனால விஜய் பூஜையில இருந்து எந்திரிக்க போய் அது சின்னத்துக்கு பிடிக்காம இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதனால தானே என்ன எல்லாரும் திட்டினாங்க. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஆமா, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலயும் நான் பேசுவேன். நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னா என் உயிரே போனாலும் நான் அதை யார்கிட்டயும் சொல்லாம அந்த ரகசியத்தை பாதுகாப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எப்படா டைம் கிடைக்கும் இவள மாட்டி விடலான்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன கை விட்டுட்டே இருக்கீங்க. மகா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையும் பெருசுப்படுத்துற. வேற எந்த விஷயத்துல நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேன்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, நீ வேற எதையோ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா நான் என்ன பேசுறேன்னு நீங்க நினைக்கிற விஷயத்த பத்தி நான் பேசல. நான் வேற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். வேற விஷயம்னா? ஏய், நீ எதை பத்தி பேசுற? எவ்வளோ ஒருத்திய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பேச தெரியுது, இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன ஆச்சு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏய், நான் ஏன் நடிக்கிறேன்? அடடடடா, உங்களுக்கு நடிக்கவே தெரியாது பாருங்க. நீங்க தான் உலக மகா நடிகனாச்சே. நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்கீங்க. நினைச்சா வீட்டை விட்டு கிளம்பி கார்ல போய் ஆபீஸ்ல உட்காந்துக்குவீங்க. இவளுக்கு என்ன வழி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கும் போறதுக்கு எங்க அம்மா வீடு இருக்கு, பேசுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்க குடும்பமும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஏய் ஏய், நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? நீ பேசுறதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் எல்லா சம்பந்தமும் தெரிஞ்சுதான் பேசுறேன். அது என்னன்னு உங்க மனசுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. ஏய் ஏய், சத்தியமா நீ என்ன பேசுற? எதுக்காக பேசுற? எதுவுமே எனக்கு புரியல. கேட்டா இதுக்கும் ஏதாவது சொல்லுவ. ஆனா கேக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீங்க மட்டும் தான் கோச்சிட்டு போவீங்களா? நானும் தான் போவேன். விஜயோட ரூமை டெக்கரேட் பண்ணனும், நான் போறேன்.